ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி சூப்பரான சிம்பிளான ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பால்வாடி சத்து மாவில் ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம குழந்தைங்களுக்கு நார்மலாக நம்ம வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி அப்படியே பிசைஞ்சு உருண்டையை கொடுக்கறத காட்டிலும் இப்படி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். 1/2 கிலோ அங்கன்வாடி சத்து மாவு எடுத்துக்கோங்க. அது கூட நாட்டு சக்கரை தேவையான அளவு, இனிப்புக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முடி தேங்காய் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே கைப்பிடி கொழுக்கட்டை அளவுக்கு நம்ம அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எப்பவும் போல் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஆரோக்கியமான சத்து மாவு பிடி கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும். ஸோ குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவும் அந்த உருண்டையே மண் மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்படி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஆவியில் வேக வைக்கும் பொழுது எல்லா பொருளுமே கொஞ்சம் சத்தானதாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ வந்து இன்றைக்கி நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு இதுதான் செஞ்சு கொடுத்தேன். ரொம்பவே விரும்பி வந்து சாப்பிட்டாங்க. டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஸோ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இது வந்து விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு தான் இதனோட டேஸ்ட் இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.